ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கோம். பிரம்ம முகூர்த்தம் மட்டும் ஏன் அவ்வளவு உயர்வானது என்று கூறுவதற்கான காரணத்தையும் பிரம்ம முகூர்த்தத்தில் உள்ள சிறப்பையும் தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அனைவருமே பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இவ்வாறான வழிபாடுகளை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்களும் இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கிவிடும். நம்மளுடைய வீட்டிலையுமே எப்பொழுதுமே நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். தினமும் பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணிக்கு துவங்கி 5:30 மணி வரையிலான காலத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம் வேலை என்கிறோம். இந்த நேரம் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த காலமாக சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த காலத்தில் வழிபாடு, படிப்பு, தியானம் என எதை செய்தாலுமே அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் என்பது ஐதீகம். அதை பற்றின விரிவான தகவல்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய வெப்பம் மற்றும் குளுமை பார்த்திங்கன்னா முழுவதுமாக இந்த நேரத்தில் காணப்படாது. மத்தியமமான காலநிலையே நிகழும். அதாவது இந்த சமயத்தில் நம்மளுடைய உடல் இயக்கங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் சீராக இருக்குமா. பதற்றமில்லாத அமைதி நிலவுவதால் மனதில் அமைதியை உண்டாக்கும். இது நமக்கு மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் இந்த காலநிலை பார்த்திங்கன்னா இன்றைய நேரம், அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளே இந்த வேலையில் நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலுமே நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கல்வி நேரங்களில் குழந்தைகள் படிக்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து ஏன் படிக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அவர்கள் படிப்பது எல்லாமே அவர்களுக்கு முழுவதுமாக மனதில் பதிந்து விடுகிறது. பூஜை புனஸ்காரங்கள் செய்வது எல்லாத்திற்குமே இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கின்றது. 33 கோடி தேவர்களுமே அந்த அருளாசியை நமக்கு வழங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம். எல்லாரும் பார்த்திங்கன்னா இரவில் எப்படி நிம்மதியான உறக்கத்திற்கு நம்ம செல்கிறோம். இரவு நேரத்தில் நம்மளுடைய உடலானது எல்லாமே ஒரு அமைதியான நிலைக்கு வருது, சீராக வருகிறது. ஆழ்ந்த உறக்கத்திற்கு நம்ம செல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணமே இதுதான். அந்த நேரத்தில் மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எல்லா இயக்கங்களுமே சீராக இருக்கின்றது, ஒரு மன அமைதி கிடைக்கிறது. அதனால் எல்லாருக்குமே அந்த நேரம் தூக்கமும் சரி, அந்த நேரம் எழுந்து செயல்படுவர்களும் சரி, ஒரு நல்ல ஒரு சீரான அமைப்பினை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் செய்கின்ற செயல்களும் சரி, தூக்கமும் சரி அவர்களுக்கு ஒரு நல்ல இதாக அமைகின்றது. படைத்தல், காத்தல், அழித்தல் என 3 தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவனை நம்ம குறிப்பிடுகிறோம். மும்மூர்த்திகள் என்று அவர்களை நம்ம அழைக்கிறோம். இவர்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் பார்த்திங்கன்னா இந்த பூவுலகில் முழுவதுமே ஓங்கி இருக்கும். விஷ்ணுவையும் சரி சிவபெருமானையும் சரி வழிபாடு செய்வதில் நம்ம இந்த பூவுலகத்தில் ரொம்ப நாட்டம் காட்டினாலும், ஆனால் பிரம்மாவை வழிபடுவதில் நமக்கு இந்த பூவுலகத்தில் எந்த ஒரு வழிபாடுமே பிரம்மாவுக்கு பிரசித்தி பெற்றதாக இருக்காது. ஆனால் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் சிவபெருமானுடைய வழிபாடும் விஷ்ணு பெருமானுடைய வழிபாடும் ஓங்கியிருந்தாலும் முகூர்த்தம் என சுபகாரியங்களுக்கு செய்ய உகந்த நேரத்தை மட்டுமே பிரம்ம முகூர்த்தம் என்கிறோம். பிரம்மாவிற்கு என்று தனியாக வழிபாடு கிடையாது என்றாலும் நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமாக நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம் என குறிப்பிடுகிறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா விஷ்ணு முகூர்த்தம், சிவ முகூர்த்தம் அல்லது ருத்ர முகூர்த்தம் என எந்த ஒரு முகூர்த்தங்களுமே கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறத மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம கூறுகின்றோம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான வழிபாடுகளை நம்ம தெய்வங்களை நினைத்து கொண்டு வழிபடுவது மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நினைத்து வழிபட்டால் பலவிதமான பலன்கள் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி ஒவ்வொரு கிழமைகளுமே நம்ம ஏற்ற வேண்டிய வழிபட வேண்டிய சில ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களையும் வழிபாடு முறைகளையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அகல் விளக்கேற்றி சத்யநாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபட்டால் பித்ருதோஷம், முற்பிறவி கர்ம வினைகள், பாவங்கள், கிரக தோஷம் எல்லாமே விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த வழிபாடு செய்யும் பொழுது
நமக்கு இந்த பலனானது, இந்த தோஷங்கள் எல்லாமே நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுபோல் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அகல் விளக்கேற்றி அம்பிகை வழிபாட்டை நம்ம தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பயம் அப்படிங்கிறது நீங்கும், ஞானம் அப்படிங்கிறது பெருகும். பயம் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு எந்த ஒரு காரியத்தை புதுசாக தொடங்கினாலும் நமக்கு அதில் அந்த தயக்கம், பயம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அவ்வாறான மனசஞ்சலங்கள்லாம் நம்ம விட்டு போகணும்னா திங்கட்கிழமை தோறுமே அகல் விளக்கேற்றி நம்ம அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வது ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பஞ்சலோக விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் நோய்கள் தீரும், கண் திருஷ்டி, பீடை, செய்வினை கோளாறுகள் அனைத்துமே நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம். பஞ்சலோக தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குத்து விளக்குலேயோ இல்லை 5 அகல் விளக்குகளை நம்ம ஏற்றி 5 பக்கமும் நம்ம அந்த விளக்குகளை ஏற்றுவது தான் பஞ்சலோக விளக்காக கருதப்படுகிறது. அப்படி நம்ம ஏற்றி வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து நம்ம வழிபட்டு வந்தால் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அனைத்தையுமே அவர் நிவர்த்தி செய்து விடுவார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான கருத்து. அதுபோல் புதன்கிழமை அன்று குத்துவிளக்கேற்றி துளசி சாற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்வி மேம்படும், சகல கலைகளும் சித்திக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அகலில் நெய் விளக்கேற்றி சித்தர்கள், மகான்கள், குலதெய்வத்தை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கின்றது. அதுபோல் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி கனகாதார சோத்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும், கடன்கள் தீரும், அஷ்டமலட்சுமிகளும் வீட்டில் நிரந்தர வாசம் செய்வார்கள். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தேவியாருக்கு உகந்த நாளாக இருக்கும். அன்றைய தினம் நம்ம சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே நம்ம ஆன்மீகத்துக்கு முழு ஈடுபாடு கொடுக்கணும். அன்றைய நாள் வீடை நம்ம துடைக்கணும், வீடை சுத்தம் பண்ணணும், அழுக்கு துணிகளை துவைக்கணும், இவ்வாறான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அன்றைய தினம் முழுவதுமே வீடானது அதற்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை நம்ம இவ்வாறான பணிகளை செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை நம்ம ஆன்மீக வழிபாட்டை முழுவதுமாக கவனம் செலுத்துவது நல்லது. ஆனால் அன்றைய நாள் நம்ம வீடு தொடக்குவது, தேவையில்லாத விஷயங்களில் நம்ம ஈடுபட தேவை கிடையாது. அதுபோல் சனிக்கிழமை நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கேற்றி ஸ்ரீ ருத்ர மந்திர பாராயணம் செய்து வந்தால் சிவபெருமானை வழிபட்டால் சனிதோஷம் விலகும் அப்படிங்கிறது உண்மையான ஐதீகமாக இருக்கின்றது. பிரம்மாவே நாம் படைப்பின் கடவுளாக சொல்கிறோம். தினமும் இரவு நாம் தூங்கும் பொழுது வேறு உலகிற்கு நம்ம சென்று விடுகிறோம். இதனால் தினமும் காலை கண் விழிப்பதை புதிதாக பிறப்பதற்கு சமம் என்று சொல்கிறார்கள். தினமும் பிரம்மாவால் உலக உயிர்களின் சிருஷ்டி துவங்கும் நேரம் என்பதால் இதை பிரம்ம முகூர்த்தம் என குறிப்பிடுகிறோம். ஒவ்வொரு நாள் இரவு தூங்கி மறுநாள் காலை கண் விழிப்பதே இறைவன் கொடுத்த வரம் என்று நன்றியுடன் நினைத்து பார்ப்பதற்காகவே அதிகாலை வேளையில் பிரம்மாவிற்கு உரிய முகூர்த்தம் என்றும் இது வழிபாட்டிற்கான நேரம் என்றும் முன்னோர்கள் வகுத்து வந்துள்ளனர். நம்ம முன்னோர்கள் வழி எந்த ஒரு செயலுமே நம்மளுடைய நன்மைக்காகவும் அதை அவர்கள் ஆக்கப்பூர்வமாக உணர்ந்து அதை செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பார்த்திங்கன்னா படைப்பின் கடவுளாக திகழ்கிற பிரம்மதேவரை நம்ம அவ்வளோவா இந்த பூலோகில் நம்ம அவ்வளோவா வழிபடலைனாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயாவது நம்மளுடைய அடுத்த நாள் நமக்கு நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி துவங்குகிறதே. இந்த வாழ்க்கையை நமக்கு இன்றைய நாள் நம்ம தூங்கும் பொழுதே மறுநாள் நம்மளுடைய உயிரானது எப்பொழுதுமே இருக்குமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு நாளுமே அன்றைய நாளுக்குரிய பிரம்மதேவரிடம் நம்ம அந்த நன்றியை கூறிக்கொண்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இவ்வாறான வழிபாடுகளை செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு நாளையுமே நம்ம இனிமையோடு கடந்து போக பழகிக்கொள்ளணும். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழும்பொழுதே பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சத்தோடு அந்த இறைத்தன்மையை அதிகரிக்க செய்யும்படி நம்ம எழுந்து அன்றைய நாளை தொடங்குவது மிக சிறப்பானதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இதே போல் ஆதரவு தந்து கொண்டு வாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம விளக்கு மற்றும் கோலம் சம்மந்தப்பட்ட பதிவுகளை போட்டிருக்கோம். அதற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குது. அதில் சில கேள்விகளும் கேட்டிருந்தீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போடுறோம், அதை அதிகாலையில் நம்ம எழுந்து போடும் பொழுது பார்த்திங்கன்னா அதை நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம். அந்த கோலத்தை யாராவது அழிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய மனமானது வருத்தமாக தான் இருக்கும்.
அந்த கோலம் அழித்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதற்கான பலனானது நமக்கு வந்து சேரும். அதனால் கோலத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட தேவை கிடையாது. அதை தெரிந்து ஒரு ஆள் செய்கிறாங்க, வேணும்னே வந்து அழிக்கிறாங்கன்னா அதற்கான தண்டனையும் அதற்கான பாவங்களும் அவங்களைத்தான் வந்து சேரும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுவதை அழிச்சதுக்கலாமா பாவம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அவங்க அந்த கோலத்தையே அவர்கள் வேணும்னே அழிக்கிறா போது அவர்களுடைய வாழ்க்கை முறையிலையும் எவ்வளவு துன்புறுத்தல்களை அவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு சின்ன வஞ்சகம்தான் அந்த இடத்துல நமக்கு பெரிய அளவில் போய் முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும். ஒரு சிறு தீப்பொறி தான் பெரிய அளவில் காட்டு தீயாக மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் தீமை அப்படிங்கிற அந்த நஞ்சை மட்டும் நமக்குள்ளே கொஞ்சம் கூட வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதிகாலையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அன்றைய நாட்களில் உள்ள வேலைகளை செய்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். நம்ம 3:30 மணி பார்க்க எழுந்து வேலைகளை செய்வது அப்படிங்கிறது செய்வதற்கரிய செயல் தான். ஏன்னா 3 மணிக்கு 6 ஆளையுமே அவ்வளவா எழுந்து அன்றாடம் அந்த பணிகளை செய்வது அப்படிங்கிறது சிரமமான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு எழுந்து இல்லை 4:30 மணிக்குள்ளே எழுந்து குளித்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் போய் வெளியே கோலம் போட்டு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து வைக்கணும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கோலம் போடுறோம்ல, அப்போ போட்டுட்டு பூஜை அறையிலையுமே நம்ம சும்மா ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டு சமையல் அறையில் சும்மா சாப்பிச்சிட்ட கூட நம்ம கோலம் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்மளால் நிறைய பேரால் அதிகாலையிலே எழுந்து குளிக்க முடியல, உடம்பு சரியில்லாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலையில் மூஞ்சி கால்களை மட்டும் கழுவிக்கொண்டு அன்றைய நாளை கடந்து போவது சிறப்பு. ஏன்னா உடம்பு சரியில்லாத போது நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உடம்பை மேலும் மேலும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவை கிடையாது. ஆனால் நம்ம இல்லறத்தில் ஈடுபட்டு இருக்கோம் கணவன் மனைவி அப்படிங்கிற பட்சத்தில் அதிகாலையில் குளித்து முடித்து விட்டு அன்றைய வேலையை தொடங்குவது தான் சிறப்பு. ஏன்னா நமக்கே தெரியும் நம்மளுடைய உடலானது சுத்தமின்மை காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அதிகாலையில் எழுந்து அன்றைய நாள் நம்ம குளிச்சுட்டு அந்த வேலைகளை செய்வது. இல்லை என்னால் டெய்லியுமே குளிக்க முடியும், உடலை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இவ்வாறான விஷயங்களை ஈடுபடலாம். உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எப்பொழுதுமே அதிகாலையில் குளித்து கொண்டு அன்றைய பூஜை புனஸ்காரங்கள் சமையல் வேலைகள் எல்லாத்தையுமே தொடங்குவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதே ஒருவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கும். அதிகாலையில் எப்பொழுதுமே எழுந்து வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக எழுந்து வேலைக்கு போவாங்க. அதற்கு காரணம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உள்ள அந்த இறைசக்தியோட தன்மை தான். அதனால் அதிகாலையில் எல்லாருமே எழுந்து கொள்கின்ற அந்த பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். பெண்கள் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் இவ்வாறான விஷயங்களில் ஈடுபட முடியாது. அதனால் தன்னுடைய கணவனையோ இல்லை குழந்தைகளையோ இந்த விஷயங்களை நம்ம செய்ய சொல்வது சிறப்பான விஷயமாக இருக்கும். பெண்கள் மட்டும்தான் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்களுமே அதிகாலையில் எழுந்து இதை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறதே நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்மளுடைய வீடை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் அதிகாலையில் எழுந்து எப்பொழுதுமே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்துவிட்டு பூஜை அறையில் போய் நம்ம சமையல் செய்வது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதிகாலையில் எழுந்துச்சு விளக்கேற்றிட்டோம், ஒரு 5 மணிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டோம். அதற்கப்புறம் என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் இருக்குதே போய் தூங்கிடலாமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம உடனே போய் தூங்கிட்டாலும் நம்ம காலையில் எழுந்து செய்த வேலைகள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அதிகாலையில் எழுந்துட்டோம், விளக்கேற்றி முடிச்சிட்டோம், சமையல் செய்ய கொஞ்சம் நேரம் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கூட வேறு நல்ல நல்ல பதிகங்களை நம்ம படிக்கலாம். இறைத்தன்மை வாய்ந்த சாமிகளோட அந்த மந்திரத்தையும் அவர்களுடைய வரலாறையும் நம்ம அதிகாலையில் தெரிந்து கொள்வது சிறப்பான விஷயம். ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றி முடித்து விட்டு அந்த பக்தி மயமாக நம்ம இருக்கும் பொழுது இவ்வாறான விஷயங்களை நம்ம மேற்கொள்வது சிறப்பு. ஏன்னா அதிகாலையில் எழுந்து பொழுது நம்ம படிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அது நம்ம மனதிற்குள் ஞாபகமாக இருக்கும். நம்ம உடலில் உள்ள முழு இயக்கங்களுமே நம்ம கண் விழிக்கும் பொழுது நம்மளுடைய உடலானது ஓய்வெடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப எந்திக்கும் பொழுது தான் அந்த உடல்நிலையானது முழு எனர்ஜியோடு செயல்படும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சக்தி ப்ளஸ் நம்மளுடைய இறை சக்தி ரெண்டையுமே நம்ம ஒன்றரை கலக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உருவாக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த வழக்கத்தை கொண்டு வாருங்கள். அதிகாலையில் நம்ம சீக்கிரம் எழணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நைட்டும் சீக்கிரமாக தூங்கிடணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஓய்வும் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது மனிதன் கட்டாயம் தூங்கியிருந்தால் தான் அவனுக்கு அந்த உடல் அளவில் அவனுடைய எந்த வேலையாக இருந்தாலும் அவனுக்கு அந்த டயர்னஸ் இல்லாமல் அவன் வேலை பார்க்க முடியும். அதனால் நைட்டு தேவையில்லாத நேரங்களை செலவழிப்பதை விட
நைட் சீக்கிரமாக தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது மிகவும் சிறப்பு. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு 9 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கி விடுவது தான் மிகவும் ஒரு சிறப்பான செயல். ஏன்னா அதிக நேரம் நம்ம கண் விழித்து இருப்பதே நம்மளுடைய உடலையும் சரி நம்மளுடைய மனதையும் சரி ரொம்ப ஒரு கெட்டுப்போன நிலைக்கு கொண்டு போய்விடும். நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம இளமை பருவத்தில் இருக்கிறோம், நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கோம். அதற்கான இந்த செயல்பாடுகளுக்கான அதாவது இந்த எதிர்மறையான ஆற்றல்களை நம்ம எப்போ சந்திக்க வேண்டிய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட முதுமையை நம்ம அடையும் பொழுது இவைகள்லாம் நமக்கு உடல் அளவில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஆரம்பத்திலேயே நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்து கொண்டு அமைதியான முறையில் நம்ம வாழும் பொழுது தான் அது நமக்கு பிற்காலத்துலேயுமே முதுமையிலையுமே அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள் வாழ்ந்திருப்பாங்க, 100 வயதை கூட கடந்து வாழ்ந்தவர்களும் இருக்கின்றனர். எதனால் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கென்று இவ்வாறான இப்போ இருக்கின்ற இந்த டெக்னாலஜியில் இருக்கின்ற எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்கவே இருக்காது. அவர்கள் எப்பொழுதுமே அந்த ஆரோக்கியமான தோற்றத்தையும் உணவுகளையுமே உறக்கத்தையுமே பக்தி இப்படின்னு எல்லாமே நிறைந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயத்திற்கு தான் நேரத்தை செலவழிக்கிறோம். அப்போ அந்த காலத்தை நம்ம நினைக்கும் பொழுது அதிக நாட்கள் வாழணுமா இல்லை இருக்கிற நாட்களை நம்ம எப்படி தேவையில்லாத முறையில் செலவழித்து வாழ்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கின்றது. அதனால் ஆன்மீகத்தன்மையை நம்ம வளர்த்து கொள்ளும்படியும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது மட்டுமே நம்ம இந்த காலத்திலையுமே முயற்சி செய்வது நல்லது. மற்றவர்கள் நம்ம எந்த வகையிலையுமே பார்ப்பதை நிறுத்திவிடணும். அவர்கள் வாழ்க்கை ஆதாரத்தை நமக்குள்ளே ஒப்பிட்டு கொண்டு அவர்களைப் போல் நம்ம வாழணும்னு நினைத்தோம்ன்றா நமக்கு இருக்கின்ற எதையுமே நம்மளால் முழுவதுமாக வைத்து கொண்டு வாழ முடியாது. அதனால் நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதை முதல்ல வைத்துக்கொண்டு நம்ம வாழ பழகிக்கொள்ளணும். அதுதான் அடுத்தவர்கள் மீது அந்த பொறாமை குணத்தையும் ஏற்படுத்தும், அது நமக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செய்யலாம். ஒரு முகம் நம்ம விளக்கேற்றினோம் பார்த்திங்கன்னா நினைத்த செயல்கள் நமக்கு நடக்கும். இருமுகம் ஏற்றினோம்னா குடும்ப ஒற்றுமை அப்படியே மேன்மை அடைந்து கொண்டே போகும். 3 முகம் ஏற்றினோம்னா புத்திரதோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றினோம்னா பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும். 5 முகம் ஏற்றினோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றியே விளக்கேற்றுவது மிகவும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். நெய் நம்மக்கிட்ட வாங்க முடியாத பட்சத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம விளக்கேற்றலாம். நம்மிடம் இருப்பதை வைத்து கூட விளக்கேற்றி நம்ம இந்த வழிபாடு முறை மேற்கொள்வது. ஆனால் சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றி வழிபாடு மேற்கொள்வது தான். நெய் ஊற்றி விளக்கேற்றும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது. 5 முக எப்பொழுதுமே குத்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 5 பக்கங்களையும் நம்ம விளக்கு ஏற்றுவது தான் சிறப்பானதாக இருக்கும். 5 பஞ்சபூதங்களையும் அது அடக்கி ஆள்கின்ற அந்த தன்மையை கொண்டதாக விளங்குகின்றது. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே விளக்கு ஏற்றி விட்டு அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றி அதிகாலையில் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் தூங்கி விடக்கூடாது. அப்படி தூங்கிட்டோம்னா அது சில நேரங்களில் தானாகவே அதாவது நெய் காலியான பிறவோ இல்லை நல்லெண்ணெய் காலியான பிறவோ அது அணைந்து விடும். அப்படி நம்ம என்றைக்குமே அதை விட்டு விடக்கூடாது. கைகளாலையும் அதை அணைக்கக்கூடாது. ஒரு பூவை எடுத்து நம்ம அதை மென்மையாக அணைத்து கொள்வது தான் மிகவும் ஒரு சிறப்பு. விளக்கு நாங்கள் தினமும் ஏற்றுறோம், ஆனாலும் எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னும் நிறைய பேர் நம்ம கூறுவது பார்த்துருக்கிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா எத்தனை வருடம் நமக்கு இந்த இன்னல்களை சந்திப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. செய்கிறது ஒழுக்கத்தோடு நம்ம நேர்மையோடு போகும் பொழுது அதற்கான பலனானது எப்படியாவது நமக்கு வந்தடையும். அதுவரை நம்ம காத்திருந்து தான் அதை பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கும். நம்ம இப்போ யோசிக்கிறோம் பார்த்திங்களா, இவ்வளோ நாள் பண்ணுறோமே நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்க அப்படிங்கிற அந்த ஒரு கணம் நம்ம சிந்திக்கும் பொழுதே நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே வீணாகி போய்விட்டதற்கு காரணமாகத்தான் இருக்கும். செய்கிறத நம்ம முழு ஈடுபாடோடு செய்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அதற்கான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதற்கு எந்த நேரம் காலம் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒன்றாக இருக்கின்றது. அதுதான் நமக்கு முழு சொத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதை தவிர நமக்கு இவ்வளோ நாள் பண்ணுறோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தினம்தோறும் நம்ம வழிபாடு முறைகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் அதற்கான பலனானது நமக்கு ஏதோ ஒரு வழியில் வந்தடையும் அப்படிங்கிறதையும் முழுவதுமாக நம்ம புரிந்து கொள்ளணும். தினசரி விளக்கு ஏற்றுங்க. கட்டாயம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து
பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கியிருந்த அனைவருக்குமே நல்ல பலனானது கிடைத்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையும் நம்ம யோசிக்க தேவையில்லை. நல்லதே நம்ம நினைத்து கொண்டு இறைவன் வழி நம்ம பின்பற்றும் பொழுது அது நமக்கு நல்லதாக தான் நடக்கும். எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம நுழைந்துட்டாலே நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் அந்த நேரத்தில் வரக்கூடாது. இதை பண்ணால் நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது மட்டும் நம்ம இறை வழிபாட்டில் நினைத்து விடக்கூடாது. கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னா கேள்விக்குறியோடு நம்ம எதையுமே செய்தாலுமே அது நம்மளுக்கு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கும். வெற்றி அடைவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வெற்றி அடைந்துருச்சு. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் குழப்பம் இல்லாமல் எதையுமே நிதானமாக சிந்தித்து செயலாற்றுங்கள். அதில் நமக்கு எப்போதுமே நன்மைகளே கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே அது நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். அதிகாலையில் எழுந்துட்டீங்க அப்படின்னாலே அன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போய் சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால் எல்லாருமே அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை கொண்டு வாருங்கள். அதுதான் நமக்கும் சரி, நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்மளுடைய வீடுகளுக்கும் அது நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதுதான் உண்மையான கருத்து. அனைவரும் இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக. நம்மளுடைய சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும். அவர்களும் இதை பின்பற்றி வாழ்க்கையில் மேன்மையடைவார்கள்.